காலையில் சாப்பிட்டதுமே செல்வா மதியத்துக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டா. இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து இந்த குடிக்கிற ஜூஸ் பாட்டில் ஃபுல்லாக நான் சேர்த்தே வச்சுருந்தேன். கீழே தூக்கி போடாமல் கண்டு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு நான் கண்டு வச்ச மாதிரி இல்லையா, இன்றைக்கி ஃபுல்லாக எடைக்கு போட்டு ஒரு 80 ரூபா வந்துச்சு. எனக்கே ஏதோ பெருசாக சாதிச்சது மாதிரி இருந்தது. அம்புட்டு பாட்டிலுமே பவுண்டா வாங்கி குடிக்கிறது தான். செல்வா அதே காசை வச்சு எனக்கு ஒரு பவுண்டா வாங்கி கொடுறீன்னு சொன்னால் அப்புறம் அவனுக்கு மட்டும் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு, அப்பா பயங்கரமாயெல்லாம் வெயில், மட்டன் வாங்குறதுக்கு 11 மணிக்கு போனால் எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லா கடையும் ஏறி இறஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். செல்வா எனக்கு முன்னாடியே கொஞ்சம் வீட்டுக்கு வேண்டாம், தாத்தா கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே செல்வா எங்கடா காணான்னு பார்க்குறேன். என்னை பயமுத்துறதுக்கு ஒளிஞ்சிருக்கானா, எப்படி ஒளிஞ்சிருக்கான்னு பாருங்க. சரி வாடா நான் பயந்துட்டேன் அப்படின்னு நேராக கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் சமைக்க விட்டாச்சு. இன்றைக்கி மட்டன் பாப்பா சமையல் தான். வரும்போது இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஆகா இந்த பேர் ஏதோ சொன்னால் மறந்துட்டேன். ரொம்ப நாள் இதை அவிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். செல்வா வந்ததுமே அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பிரகாஷ் மணிகண்டன் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.